இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ட்வின்ஹெச் யூடியூப் குழுமம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சில திட்டங்கள் பற்றியும் அந்த திட்டங்களை நம்மளுடைய நாட்டில் செயல்படுத்தினா தமிழக அரசுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் நிதி தேவை அப்படின்றத பற்றியும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு பற்றியும் நிறைய புள்ளி விவரங்கள் மற்றும் தரவுகள் அடிப்படையில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஸோ முதல் திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்த வேலைவாய்ப்பு பெற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாயும், ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்கு மாதம் 2500 ரூபாயும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் மொத்தம் 46.8 லட்சம் பட்டதாரி இளைஞர்களும் 6.3 லட்சம் டிப்ளமோ மற்றும் ஐடிஐ முடித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களும் இருக்காங்க. பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நிதி தேவை அப்படின்னா 1872 கோடி 1872 crores per month. அதே மாதிரி டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு மாதம் 157.5 கோடி 157.5 crores per month. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தாய்மாமன் திட்டம். அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 1 கிராம் மோதிரம் அணிவிக்கப்படும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே. சுகாதாரத்துறை தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா ஒரு நாளைக்கு 2300 குழந்தைகள் தமிழ்நாட்டில் பிறக்குது. ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு நிதி தேவை அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 55.2 கோடி தேவை, 55.2 crores per month. அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா மகளிருக்கான உரிமை தொகை 2500 உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றது தான். இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் 1,31 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 1000 வழங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதே எண்ணிக்கை அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் அறிவித்துள்ள மாதம் ரூபாய் 2500 என்ற தொகைக்கான கணக்கீடுகள் பார்த்தீங்கன்னா இதே எண்ணிக்கை அடிப்படையில் திரு விஜய் அவர்கள் வழங்கப்பட இருக்கிற 2500 ரூபாய், அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய அரசுக்கு எவ்வளவு ரூபாய் நிதி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன் 3275 கோடி 3275 crores per month. அடுத்ததாக என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனின் சீர்வரிசை திட்டம். அதாவது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 சவரன் நகையும் தரமான பட்டுப்புடையும் வழங்கப்படும் அப்படின்றது தான் இந்த திட்டத்துக்கான நோக்கமே. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு மாதத்துக்கு 46,000 50,000 திருமணங்கள் வரைக்கும் நடக்குது. தங்கத்தினுடைய இன்றைய விலை அடிப்படையில் தான் இந்த கணக்கீடு போட்டிருக்கேன். தோராயமாக தமிழ்நாட்டில் மாதத்துக்கு 48,000 திருமணங்கள் நடக்குது. அந்த அடிப்படையில் இந்த கணக்கீடுகளை போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு மாதத்துக்கு 624.35 கோடி தேவைப்படுது, 624.35 crores per month. அடுத்ததாக என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர் ஓய்வூதிய தொகை ரூபாய் 3000 உயர்த்தப்படும் அப்படின்றது தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37.79 லட்சம் பேர். இந்த எண்ணிக்கை அடிப்படையில் கணக்கீடு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தமிழ்நாடு அரசுக்கு ரூபாய் 1133.7 கோடி ரூபாய் தேவைப்படுது. திட்டங்களுக்கான கணக்கீடுன்னு பார்த்தா இவ்வளவு தான். இது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. மேலும் மகளிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்குது. நான் சொன்னது ஒரு சில திட்டங்களுக்கான கணக்கீடுகள் மட்டும்தான். இப்போ ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம். இதற்கு முன்பு ஆட்சி செய்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களுக்கு ஒரு மாதத்துக்கு செலவு பண்ண தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2150.70 கோடி. இன்றைக்கி முதலமைச்சராக பதவியேற்க போகிற திரு விஜய் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்களுக்கு மாதத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா 7117.75 கோடி ரூபாய். ஒரு சின்ன பின்குறிப்பு சொல்லிக்கிறேன். ஒரு சில திட்டங்கள் மட்டும்தான் இந்த கணக்கெடுக்குள்ள வருது. அந்த அடிப்படையில் தான் இந்த தொகையை சொல்லியிருக்கேன் நான். இன்னும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் தமிழ்நாடு அரசுக்கான மாதாந்திர செலவு தொகை இதை விட இன்னும் கூடுதலாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மத்திய அரசிடமிருந்து ஒரு ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரி வருவாய் பகிரப்படுகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 62,530.65 crores. இது ஒரு ஆண்டுக்கான தொகை. இந்த தொகையை நீங்கள் 12ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கான நிதி பகிர்வு என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 5210.88 கோடி அப்படின்ற மதிப்பு தான் கிடைக்கும். இந்த வேல்யூ என்னென்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வரி பகிர்வு மட்டும்தான். இதெல்லாமல் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ பின்னாடி வருது. மத்திய அரசானது தமிழ்நாடு அரசுக்கு மானியமாக எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா 3000 கோடி ரூபாய் பர் மந்த்துக்கு. இந்த மானியத்தையும் அந்த வரி வருவாயும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8210.88 கோடி அப்படின்ற வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டினுடைய மாத வருவாய் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,690 கோடி. இந்த 27,690 கோடி அப்படின்றது ஒரு மாதத்துக்கு தமிழ்நாடு அரசு ஈட்டக்கூடிய வருவாய். இந்த வருவாய் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளினுடைய சேவை கட்டணம் மற்றும் மாநில ஜிஎஸ்டி உள்ளிட்ட
பல்வேறு காரணிகள் அடிப்படையில் தான் இந்த வருவாய் நமக்கு கிடைக்குது. டோட்டல் இன்கம் ஆஃப் தமிழ்நாடு பர் இயர், அதாவது தமிழ்நாட்டினுடைய மொத்த வருவாய் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,32,325 கோடி அப்படின்றது தான். அதே மாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தமிழ்நாடு பர் இயர், அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,39,293 கோடி. நான் சொன்ன இந்த 2 மதிப்பையும் கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய மொத்த நிதி பற்றாக்குறை மதிப்பு. தமிழ்நாடு அரசு எந்தெந்த வழிகளில் எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். சம்பளமாக வழங்குவது, அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கான சம்பளமும் இதில் அடங்கும். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97,726 கோடி. ஓய்வூதியம், அதாவது பென்ஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46,214 கோடி. வட்டி செலுத்துதல், அதாவது தமிழ்நாடு அரசுக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதற்காக வட்டி செலுத்துவது மட்டும் ஆண்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69,114 கோடி. நிறைய புள்ளி விவரங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நான் நம்புறேன். மேலும் இது போன்ற உள்ளூர் மற்றும் உலக அரசியலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் மை டியர் ட்வின் ஹெச் ஃபோர்ஸ். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया.